கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து இப்போ ஏதோ நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எல்லாத்தையும் பண்ணி காட்டுறோம். ஆமா, கடைசியில இந்த பசங்க தான் வந்து நம்மள இப்போ வழிகாட்டி கூட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஊருக்கெல்லாம். நம்ம இப்போ வந்தது டேமுக்கு, ஆனா இப்போ போக போறது அங்க இருக்கிற ஃபால்ஸுக்கு. ஸோ அதுக்கு நம்ம இந்த வழியை எடுத்துட்டு நேரா போவோம். அதுக்கு அங்கேருந்து ஒரு 5 minutes வாக்கிங் இருக்குன்னாங்க. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். கீழே வண்டி சாலிட்டு யாரோட அவங்க எப்படி வரோம். வழி பாருங்க ஒரு வாட்டி. யாரும் வீட்டுக்குள்ள பூந்துதான் வரல. வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க. தண்ணிகள் வாட்டர் ப்ரூஃப் தான். தண்ணி உள்ள போயிட்டுனா அதுக்கப்புறம் பாத்துக்க. கிடைச்சா போட்டாங்க. சார்ஜ் இல்ல, சார்ஜ் இல்ல, சார்ஜ் இல்ல, சார்ஜ் இல்ல, சார்ஜ் இல்ல. पीछे दो अभी वाटरफॉल का है ना. நான் 12 மணிக்கு வீட்டுக்கு போகணுங்களா நம்மளுக்கு? அப்படியே சொல்லிட்டு ऊपर नहीं नीचे गिरता है ऊपर से. इन लोग को ऊपर जाना है ना. नहीं वाटरफॉल ही जाने का. वाटरफॉल ना बोलना इधर से चलो ना. वो बच्चे से पूछना. अरे बहुत ठंडा है. எங்கேயோ வரன்னு பிளான் பண்ணோம். ரீல்ஸ் அண்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் வாட்டர் ஃபால் தேடி போகிறோம். இடன் வாட்டர் ஃபால். காடேஸ்வர் டேம்லேருந்து கொஞ்சம் முன்னாடி எங்களை கூப்பிட்டு போனோன்னு 5 மினிட்ஸ் தான் வாக்கு அந்த வாட்டர் ஃபாலுக்கு அப்படின்னாங்க. இப்போ 1/2 hour வாக் பண்ணி உங்களுக்கு ஒரு இடன் வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறோம். இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப சைலண்டான இடம். அந்த மேலே லைட்டாக ஒயிட் கலர் தெரியாதா? மோஸ்ட் ப்ராபபிலி நாங்கள் அங்கே தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ மற்றதை அப்படியே போகிறல கண்டினியூ பண்ணுறேன். வச்சுக்கிறோம் வேலை. மெயின் விலாகர் வந்து முன்னாடி ஓடி போயிட்டாரு. கேவோ நான் மட்டும் மாட்டிக்கிட போகிறோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் டேம் போன மாதிரி தான் இந்த டைம் காமெடியாக, லாஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போன மாதிரி தான் இந்த டைம் காமெடியாக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்நேரம் தூக்கிட்டு தான் போகணும். போகிற வழியெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. இடன் வாட்டர் ஃபால்ஸ் வேறு. இங்கே ஒன்றும் 1/2 மணி நேரங்க. மேலே போக சொல்கிறேன்னு ரொம்ப தூரங்க. எவ்வளோ நேரம் நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஃபால் போய் சும்மா வாய் பார்த்துட்டு வர போகிறோம். குளிக்க விடலை, வாய் பார்த்துட்டு வியூ பார்த்துட்டு வர போகிறோம். ஃபோக்கஸ் நம்ம கண்டென்ட்டே அவன் தான்.
பேட்டரி என்ன எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துருக்கு இல்லை பேட்டரி டவுன் ஆகிடும் எவ்வளோ இருக்கு இதை சட்டையில் மாட்டிக்கிறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து வந்தது ஒரு டேம்க்கு, பட் அந்த இடம் ஒழுங்கு எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இங்கே ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வழியை பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ நேராக ஒரு இடம் தெரியுதா? ஜூம் பண்ணுறேன் பாருங்க. இந்த வாட்டர் ஃபால் தான் நாங்கள் இப்போ போகிறதா. டேவி பார்த்தாலும் மாப்பிள்ளை இப்படி தான் இருவாரு. அப்போ வெளியேந்து பார்க்க நல்லா இருக்கும். ஓப்பன் பாக்ஸ் பண்ணி பார்த்தாலே இப்படி உள்ள கருப்பா இருக்கும். அழகா இருக்கு. இந்த செடிக்க தோட்டம் தான் இங்க இருக்கு. பார்க்க ரொம்ப காமனா இருக்கும், பட் ரியலி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. साफ साफ नहीं आएगा ना? नहीं। ये सबसे बड़ा साफ ये है. Bro spitting fact. எல்லாரும் குரூப்லயும் பாம்பு இருக்கும் கண்டிப்பா. இந்த வைல்ட் அனிமலோட குரூப்லயே நிறைய அனிமல் இருக்குங்க. கைண்ட் ஆஃப் காட்டில் இருக்கிற பாம்பை பார்த்து நம்ம போய்க்கிறோம். சொல்ல போனால் உண்மையான பாம்பை நம்ம கூடயே வச்சு நம்ம வளர்த்துக்கிட்டு இருப்போம், நம்மளுக்கே தெரியாது. டைம் வரும்போது சட்டுன்னு கொத்திட்டு ஓடி போடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது பாம்பு சட்டையை கழுத்துற மாதிரி அதுவும் ரூபட்டு அதையும் அந்த மனுஷனும் தன்னை தானே கழுத்திட்டு வந்து அனுப்பி கேட்டுட்டு உள்ள சேர வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவோம், 10 அடி தள்ளி நிற்போம்ல. அதே மாதிரி தான் அது சட்டையை கழுத்துலனாலும் பாம்பு தான். ஒரு அடி கொத்தலும் மரவதி கொட்டுவான், தள்ளி போயிருங்க. ஆக்சுவலி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போய் சேர்ந்துட்டோம்னா இட்ஸ் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். யாரும் போகாத இடம். அப்படி போகலான்னு நினச்சிக்கிடுங்களேன், அப்பவும் நல்லதுன்னு நினச்சிக்கிடுங்க. ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிடைக்க விட மாட்டோம். இல்லை கூட எவனும் இப்படி பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? மேக்னோசிஸ் வாயில கூட எவனும் இப்படி உள்ள பாதையில பேருக்க மாட்டோம். நாங்க போறோம் அவ்வளோ பசேச்சி இருக்கிற வழியில, பாதை இல்லாத வழியில பாதையை கண்டுபிடிச்சு போறோம். ஒண்ணுமே இல்லை, எங்க கைடு மட்டும் தான் பெரிய தப்பு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி தப்பான ஆளை நம்பி போறோம், இல்லாட்டி அதே ஆளை நம்பி தான். ஆகிட்ட கர்மாஸ் பூமராங் திரும்ப என்ன தள்ளி விட எவனாச்சும் வருவான். எவனே இல்லை, கேமரா பிடிச்சவனே வருவான். மைக்கே இடத்துக்கு பாருங்க. ஆனா எங்களை இந்த இடத்துக்கு மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு வந்தது அவங்களே ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்களால் முடியாது, இந்த இடம் ரொம்ப லாங்காக இருக்குன்ட்டு நாங்கள் இப்போ ஏதோ ஒரு குரங்க நம்பி புதறக்குள்ளி போயிட்டு இருக்கோம். அம்மா இப்போ தண்ணியை தாண்டி நாங்கள் காட்டுக்குள்ள வழியே இல்லாத பாதையில போயிட்டு இருக்கோம். இவ்வளோ தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். இன்னும் புல்ல வரலாம், உள்ளேருந்து பாம்பு எதனாலும் வரலாம், நாய்கள் கரடி கூட வரலாம், சொல்ல முடியாது. உள்ளேருந்து 2 பேர் வாடி கூட வரலாம், கப்பல்ஸ்.
அவ்வளோ ப்ரைவேட்டான ஏரியாவாக இருக்குது. காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பண்றானே இல்லை ஏல்மா चालू है எல்லாரும் ரேசிசம் கலர் வச்சு பண்ணி பார்த்துருக்கீங்க. எங்கள் குரூப்பில் ஹைட் வச்சு பண்ணுவாங்க. சொன்னவன் பின்னாடி வரான் மிக்சர் மேல் போய் காய்ச்சோம். அது ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே சாமி தான், எல்லாம் கடவுள் தான், எல்லாம் நம்ம கடவுள் தான். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தப்பான வழிக்கு நம்ம போகிறோம் நினைக்கிறேன். அவனை நம்பி தான் போராட்டி என் காலை பறி கொடுத்தேன். போன விளாக்ல பார்த்துருப்பீங்க. தி எண்ட். இப்போ இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா வந்தது டேமுக்கு. தி ஆனா எதுக்கு நாங்க இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு போறோம் தெரியல. அது ஒண்ணுமே இல்லை, குரங்கு நம்ம கூட ஒருத்தன் வச்சிருக்கோம். அவனுக்கு தண்ணினாலே நெல்சன் சொன்ன மாதிரி தான், தண்ணியே வாழ்நாள பார்க்க மாதிரி ஓடி போயிடும். தண்ணி சொன்னே ஓடிட்டான். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக தப்பான வழிக்கு போகிறோம். இப்போ கேமரா பின்னாடி தண்ணி தண்ணி பண்ணிக்கு இதாயிட்டு வந்து விட்டார் நெல்சன் நெல்சன் நெல்சன். இல்லை இல்லை உனக்கு என்ன அந்த வழியை விட்டு தொழலை. வழி வழியில அந்த வெள்ளக்கரிசி பெருக்கு இருக்குன்னு தெரியுமா? யாராச்சும் காண்டு வேலையை பார்த்துட்டு கடைசியாக அந்த வெள்ளக்கரிசி எடுத்து சமாதானம் பண்ணுங்க. இல்ல எல்லாம் அழுந்துகிட்டே இருக்கான். நல்ல வேலை இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம உங்க விளாகர் பேச்சு வந்திருந்தோம்னா கண்டிப்பா நாங்க எல்லாம் அவனே மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருப்போம். ஏன் தப்பு கிடையாது மக்களே, நாங்க வந்த இடமே டேம் வாய் பார்க்கணும், போட்டோ எடுக்கணும், வாய் வளருது, அந்த ரீல்ஸ் அண்டுக்காண்டி தான் வந்தோம். ராஜா பேச்சு கேட்கல, அதான் நானும் சொன்னேன். நம்ம டேம் போயிட்டு அதனால நாங்களும் சொல்றோம் போட்டோ முடிச்சு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆக்சுவலி முன்னாடி அந்த குரங்கு தான் கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வலி 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 கத்துவான் பார்த்துக்கோ. ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கும். வந்துட்டு அப்படியே டேமுக்கு வியூ பார்த்துட்டு போகலான்னு வந்த எங்களை இப்போ வாட்டர் ஃபால்ஸை நோக்கி ஓடி கொண்டு போய்கிட்டு இருக்கும். சாரி, நடந்து கொண்டு. இது என்ன வாட்டர் ஃபால்ஸ் தெரியல, சவுண்டு கேட்கும் என்று நினைக்கிறேன். சவுண்ட் தமிழ் பேச சவுண்டு கேட்கின்றது. ரோஷன்ல தான் பாரு கௌஷிக் திக்கா. சவுண்ட் கேட்கி ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோன்னு நினைக்கிறேன். இல்ல தண்ணி சவுண்ட் இல்லைண்ணா, இந்த பக்கம் சவுண்டு கேட்கின்றது. அருவிகள் கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறது. உங்களுக்கும் கேட்கும் என்று கேட்கிறதா நினைக்கிறேன். அம்மா ஓ காட், தண்ணி சவுண்ட் அடிச்சு எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. ஐயோ உங்க பாருங்க தண்ணி. இப்ப கூட தவறு இல்லை, யூட்டர்ன் எடுத்து வீட்டுக்கு போகலாம். நாங்க போக மாட்டோம். எங்க போனாலும் எங்களுக்கு ஒரு சேஃப்டி இப்படி வந்துடும். பாடி என்னது எங்க போ வழிகாட்டி நம்பலாம் முன்னாடி ஒரு குரங்க நம்ப முடியாது. எங்களை கூட்டி செல்கின்றது எல்லா வாட்டியும் வரும். போங்க, ஏன் பாக்கீங்க, நீங்க டெரஸ் மாட்டீங்க. அது நாயின் அவனை பார்த்து பயந்துட்டு நெல்சன் நாய்கறி வச்சு தின்ட்டானா.
சொல்கிறவனே வச்சு திம்மா பார்த்துருங்க. அவன் மேலே கேஸ் போட்டுருங்க. நோ ப்ளூ கிராஸ் நத்திங். அடுத்த டைம் ஒரு ஹெல்மெட்ல வாங்கணும்ல. நான் டேம் தானே ஃபோட்டோ தானே எடுத்துட்டு உடனே கிளம்பிடும் நினச்சேன். ப்ரோ இந்த வாட்டி நான் பிரேக்ஃபாஸ்ட் அடி தான் பிளான் பண்ணேன். கூட வந்த குரங்கு தெரியல. இங்கே ஏதோ கிடைக்குது. கடிச்சு சோப்பு கலர் லைட்டு. அப்பா இல்லையே இங்கே அந்த வாட்டர் ஃபால்க்கு அப்புறம் மக்களே இங்க வாங்க, மைக்க தொலைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு கைஸ். ரீச் ஆக போகிறோம். அண்ட் நம்ம கைடரு கூடயே வராரு கருப்பன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்றடா. இப்போ ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் கேட்காது. கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். எனக்கு கேட்கும்போது உங்களுக்கு கேட்காதா? கேட்கணும், வேற வழி கிடையாது. இப்படியே தான் ஏமாத்தி கூப்பிட்டு போறானே. சத்தம் கேட்கி மைக்கு வாட்டர் ஃபால் வந்துட்டு ஒரு சின்ன அட்டாக் வந்து மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்கு. அதனால் இப்போ கையில் வச்சு பேசிட்டு போயிட்டு இருக்கோம். வந்துட்டோம். இங்கே போய் நம்ம இப்போ எல்லாரும் என்ன ரீல்ஸ் பண்ணுறோம். அந்த பாகுபலிக்கு தீரலாம் அப்படின்னு மியூசிக் போட்டு ஷாருக் கான் போனோம். கமான் எக்ஸ்ப்ளோர் தி அன்எக்ஸ்ப்ளோரேஷன். உண்மைக்கு சூப்பராக இருக்குல்ல. சாம வந்து வலிக்கி விட்டா எப்படி இருக்கும்? தள்ளி விட்டா மேலே இருந்து ஒரு குரங்க சாவடிக்கணும்னு இருக்கா. ப்ளீஸ் ப்ளூ கிராஸ்லேருந்து வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு போங்க. சாம தானே, குரங்கு தான், தப்பு இல்லை குரங்கு கொள்றது. போலீஸ் வந்துருங்க. அப்போ மனசனே சாவடிக்கணும்னு பார்ப்போம். கடைசியாக போராட்டத்துக்கு அப்புறம் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். ஆமாம், ஆனால் குளிக்க முடியாது. போராட்டம் இருந்தது. இது வந்து அந்த காமெடி மாதிரி தான். ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெட். லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம், ஆனால் குளிக்கிறதுக்கு எதுவும் எக்யூப்மெண்ட் பண்ணுறல. ஆக்சுவலி இங்கே வரணுன்னே நாங்கள் வரல. வந்தது பிரேக்ஃபாஸ்ட் சைடு. ஆனால் இப்போ பார்க்குறது லஞ்ச் ரைடு. கைஸ் வந்துட்டோம். கேமராமேன் நினைச்சிரு உங்களுக்கு காம்பார் வீவா. ஓவர் டு யூ. வேற லெவல். மேலே ஃபாகா பாருங்க. மேலே ஃபுல்லாக ஃபாகு, அது பின்னாடி மலை உங்களுக்கு ஃபாகாக தெரியும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் வரும். இங்கே இந்த பாதை வழி ஓடி ரைட் சைடு ஓடி நான் முன்னாடி போய் காட்டுறேன். ஐ வில் ரிஸ்க் மை லைஃப். நம்ம போகலாம். போக மாட்டேன். பட் டோன்ட் ரிஸ்க் யுவர் மைக். யாரும் குளிக்க போறோம். மைக் வச்சுட்டு போயிருக்கேன். பிகிலே மைக் முக்கியம். மேலே போமா? மேலே போக செருப்பு சும்மாவே இந்த கல்லே பாருங்க மக்களே, வந்துட்டோம். இவ்வளவு தூரம் டெஸ்டினேஷன் ரீச். Let me check the way to go up.
ஆமா எடுக்கணும். ஓகே மக்களே, நாங்கள் வந்து காதேஸ்வர் டேம் ரீல்ஸ் ஹண்ட் பண்ணலான்னு வந்தோம் காதேஸ்வர் டேம் தேடி. பட் எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இடன் வாட்டர் ஃபால்ஸ் கிடச்சிட்டு, இதுக்கு பேர் கூட நாங்கள் மினி தேகுன் வைக்கலான் இருக்கோம். இந்த வியூ பாருங்க, அப்படியே தேகுன் மாதிரி தான் இருக்கு. அதை சுற்றி பாருங்க. தேவகுண்ட் வீடியோ இது கூட நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். இங்கே பாருங்க, சேம் இதுவும் மினி தேகுன் தான். நாங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் பின் பண்ணுறோம், நீங்களும் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வரதுக்கு இது ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல்லான ப்ரைவேட் ஸ்பாட். இதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்னது இங்க வந்து லவ் குரு ஏதோ சொல்றாப்ல, கப்பல்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் என்டர்டைன்மெண்டா இருக்குமா? அது லவ் குருவோடது. கமான் லவ் குரு ஃபேஸ் காட்டுங்க. ஆக்சுவலாக பாருங்க, நாங்கள் வந்திருக்கும் போது வெறும் இந்த ஒரு ஃபால்ஸ் தான் சாலுவாக இருந்துச்சு. இங்கே மட்டும் தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே இங்கே பாருங்க, இங்கே அதே மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கு. அண்ட் தேர்ட், இங்கே வந்து இப்போ லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இங்கேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். மேலே கம்மி ஃபாக் கிளியர் ஆகி மேலே பார்த்தீங்களா, ஃபாகாக இருந்தது இப்போ கிளியர் ஆகி அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்க. அது ஃபால்ஸ் கனெக்ட் ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு ஃபால்ஸும் கனெக்ட் ஆகிட்டு போகுது. வியூ பாருங்க. வரும்போது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இப்படி ஒரு ஃபால்ஸ், இப்போ பாருங்க தண்ணி எப்படி வருது. இப்போ அடுத்த 3வது அன்பாக் ஆகிட்டு இருக்கு. ஆந்திவேல 3வது இருக்கு. ஓகே, இந்த இடத்த பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்கும் குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டு விடுறோம். அண்ட் இந்த இடம் ரொம்ப நல்ல இடம், மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் வந்துருங்க இங்கே. மக்களே, நாங்கள் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வாங்க, இந்த பிளேஸில் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. எங்கேயும் மேலே அங்கே யாரும் இங்கே யாரும் என்ஜாய் பண்ண ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு MTT Vlog. Be safe. Okay, bye.